வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருப்பது தமிழ் பாடல் திரட்டில் இரட்டையர்கள் என்ற இருவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இரட்டையர்கள் எழுதின பாடல் இது. இந்த இரட்டையர்கள்ல ஒருத்தருக்கு பேரு முதுசூரியர், சூரியர் முதுசூரியர் என்று ஒருவருக்கு பெயர். சற்று இளையவருக்கு இளஞ்சூரியர் என்று பெயர். இந்த இருவரும் இரட்டையர்கள். இவங்களை பாட சொன்னீங்கன்னா முதல்ல ஒருத்தர் 2 அடி பாடுவார், அதுக்கு அடுத்தவர் 2 அடி பாடுவார். இதுதான் அவங்களுடைய வழக்கம். எதையுமே ஒரே ஆள் ஒரு பாடலை முழுசா பாட மாட்டாங்க. எந்த பாடலை எடுத்தாலும் பாதி அவர் பாடுவார், பாதி இவர் பாடுவார். இதுதான் இந்த இரட்டையர்கள் பாடலினுடைய வழக்கம். அந்த இரட்டையர்கள் பாடிய ஒரு தனிப்பாடல் இது. இந்த தனிப்பாடல்ல இன்னொரு சிறப்பு இருக்கு. இது எதற்காக பாடப்பட்டது என்றால், கவிஞர் காளமேக புலவர் இறந்து போய்விடுகிறார். அந்த இறந்த உடலின் சிதைக்கு நெருப்பூட்டி அது எரிகிறது. அதை பார்த்து துடித்து இவர்கள் எழுதிய பாடல். அதுதான் இந்த பாடல். இப்ப இந்த பாடலை நாம் பார்க்கலாம். ஆசு கவினா அப்படி சொன்ன உடனே பாடணும். நாம இதுக்கு முன்னாடி காளமேகத்தினுடைய பல பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த காளமேக புலவருக்கு அந்த திருமலை ராயன் என்கின்ற அரசர் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியிலுடைய என்னுடைய அவையிலே இருக்கக்கூடிய சிவிகை புலவர்களும் மக்களும் கலந்து கொள்வார்கள். அவர்கள் என்ன கேள்வி சொல்றாங்களோ அதை நீ பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பாடல் ஒன்று கேட்பான். கேட்டா உடனே அதுக்கு பாடுவார். அதில் நான் ஒரு பாடல் கூட நான் போட்டிருக்கேன். ஒரு பாடல்ல சிவன் வரணும், சிவன் என்ற பெயர், விஷ்ணுடைய பெயர், திருமாலின் பெயர், அடுத்தது நான்முகனின் பெயர் பிரம்மா. இந்த 3 பேரும் வரணும். இந்த 3 பேருடைய ஊரு, அவங்க இருப்பிடம், அவர்கள் உண்ணுகின்ற உணவு, அவர்களுடைய கறி, அவர்களுடைய கையிலே இருக்கின்ற ஆயுதம் எல்லாத்தையும் சொல்லணும். சொல்றான்னா டக்குன்னு உடனே சொன்னார். இந்த 3 பேர் பேரையும் உள்ளடக்கி சொல்லுன்னு சொன்னா கூட பாடிடலாம். 3 பேர் பேரு வரணும், அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க, அவங்களுடைய இருப்பிடம் வரணும், அவர்கள் உண்ணுகின்ற உணவு என்னன்னு 3 பேருடைய உணவும் சொல்லணும், அந்த 3 பேருடைய கறி, அவர்களுடைய சைட் டிஷ், அந்த கறி அதை பற்றி நீங்கள் சொல்லணும், அவர்கள் கையிலே என்ன ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் சொல்லணும், அவர்கள் எந்த வாகனத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லணும். எல்லாம் இதுக்குள்ள வரணும். ஒரே ஒரு பாட்டு என்று சொன்ன உடனே டக்குன்னு பாடினார். இதெல்லாம் ஒரு தெய்வ அருள் இருந்தால்தான் செய்ய முடியும். எல்லாராலையும் இதெல்லாம் பாடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கவிஞன் ஆசு கவி. ஒரு பாடலின் தலைப்பை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு பாட்டல். இம் என்றால் 700 800, அம் என்றால் 1000. அப்படின்னு சொன்னா ஒரு 700 பாட்டு பாடுவான். அம்மன்னு சொன்னா 1000 பாட்டு பாடுற திறன் படைத்தவர் காளமேக புலவர். அந்த புலவர் ஒரு ஆசு கவி. ஆசு கவியார் சொன்ன உடனே பாடல் இயற்றுகின்ற உன்னுடைய கவித்தன்மையினால் அகில உலகம் எங்கும், ஆல் இந்தியா, ஆல் த வேர்ல்ட், இந்த அகில உலகம் எங்கும் வீசு புகழ் காளமேகமே. இந்த அகில உலகம் எங்கும் புகழ் வீசி, காளமேகத்தின் புகழ் வீசி கொண்டிருக்கிறது. இந்த அகில உலகமும் புகழ் வீசி கொண்டிருக்கக்கூடிய தன்மை வாய்ந்த காளமேக புலவரே. எப்படி சொல்றாங்க, ஆசு கவியால் அகில உலகம் எங்கும் வீசு புகழ் காளமேகமே. பூசுரா என்றால் வேதியன், பிராமணர் அர்த்தம். ஏன்னா காளமேக புலவர் நமக்கு தெரியும், கும்பகோணத்துல அவர் பிறந்தவர். ஆனால் சிலர் அது விழுப்புரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து பல இடங்களில் அவர் கும்பகோணத்தில் பிறந்தவர். கும்பகோணத்தில் பிறந்து அவருக்கு சரியான வேலை கிடைக்காததால் ஸ்ரீரங்க கோயிலுக்கு அவர் வேலைக்கு செல்லுகிறார். அதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். அவர் திருமால் பக்தன். ஆனா அவர் அங்க இருக்கக்கூடிய திருவானை கோயில்ல இருக்கக்கூடிய சிவன், அது சிவன் கோயில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மோகனாங்கி என்கின்ற நடனம் ஆடுகின்ற பெண்ணை அவர் காதலித்தார். இவர் வைஷ்ணவர், அவங்க சைவர். 2க்கும் திருமணம் செய்யும்போது இடிக்குது. திடீர்னு ஒரு நாள் இவர் வைஷ்ணவராக இருந்தார், திடீர்னு சிவனுக்காக மாறிவிடுகிறார்.
சைவத்திற்கு மாறி விடுகிறார். அவர் ஒரு வேதியர், அந்தனர், பார்ப்பனர். அதுதான் பூசுரா. இது முதுசூரியர் பாடி முடிக்கிறார். ஆசு கவியால் அகில உலகமெங்கும் வீசு புகழ் கால மேகமே பூசுரா அப்படின்னு முதுசூரியர் பாடின உடனே டக்குனு இளஞ்சூரியர் விண் கொண்ட ஆகாயம் வரையிலும் செல்லக்கூடிய செந்தழலில், செந்தழல், தழல் என்றால் நெருப்பு, அந்த செம்மையான சிகப்பு நிறத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தழல் ஆகாயம் வரைக்கும் போகுது. அதாவது காளமேக புலவர்களுடைய பிணத்தை வைத்து அங்கே எரிக்கின்றார்கள். அந்த எரிந்த நெருப்பானது அப்படியே ஆகாயம் வரைக்கும் போகுது. விண் கொண்ட செந்தழலில் வேகுதே, ஐயையோ, யோ வேகுதே, வேகுதே ஐயையோ மண் தின்ற பானம் என்ற வாய். மண் தின்ற பானம் என்று ஒரு பாடலை எழுதி முடித்த வாய். இந்த வாய்க்கு சொந்தக்காரராகிய காளமேகம். அதனால் மண் தின்ற பானம் என்ற வாய். இதுக்கு ஒரு சின்ன கதை. அந்த திருமலை ராயன் அவையிலே இருக்கக்கூடிய தலைமை புலவர் எல்லாரும் இவரை விட்டு, இவருக்கு எதுவும் அரசவைக்குள்ள வந்துடக்கூடாது என்று எல்லாரும் முடிவெடுத்து பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் வெறுத்து போய் வந்துட்டார். இது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமலை ராயன் என்கின்ற அரசவையிலே இருக்கக்கூடிய புலவர்களில் தலைமை புலவர். எல்லாம் அவர் வரட்டி விட்டாங்க. சரி, இவர் வந்துடுறார். அதுக்கப்புறம் அந்த திருமலை, அந்த தலைமை புலவருக்கு ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. சரி, மிக சிறந்த புலவனாக இருக்கான், இவனை நம்ம இப்படி பண்ணிட்டோமே என்று அவர் வர்றாரு. ஆனால் ஒரு கோயிலுக்கு வரும்போது, திருவாரூர் ஒரு கோயிலுக்கு வரும்போது இப்பதான் அவர் இங்க இருந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடடா, காளமேகம் போயிட்டாரே என்று நினைத்து கொண்டு அவர் 2 வரியை எழுதி வச்சுட்டு போறாரு. இந்த பாடலை முடிக்கின்ற தகுதி, இந்த பாடலை எழுதி முடிக்கிறதுக்கு காளமேக புலவர் ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு அந்த சோகத்தில் 2 வரி எழுதி வச்சுட்டு போயிடுறாரு தலைமை புலவர். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து காளமேகம் அங்கே வருவார், அதை பார்க்கிறார். அந்த பாடலை பார்த்துட்டு அந்த பாடலை எழுதி முடிச்சு வச்சுட்டு போறார். மறுபடியும் தலைமை புலவர் வந்து பார்க்கும்போது ஆகா முடிச்சுட்டான், அப்போ இதாண்டா காளமேக புலவர் இங்கே தாண்டா இருக்காரு என்று அவன் அறிந்து கொள்கிறான் என்று அந்த கதை போகும். இப்போ அந்த பாட்டு இப்படிதான் முடியும். மண் தின்ற பானம் என்ற வாய் அப்படின்னு காளமேக புலவர் அங்கே எழுதிடுவார். இதைத்தான் இவர் சொன்னார். மண் தின்ற பானம் என்ற வாய் என்று அந்த கவிதையை நீ முடிச்சியே, அந்த வாய்க்கு சொந்தக்கான மண் தின்ற பானம், மண் தின்ற பானம்னு அது முடியும். ஸோ மண் தின்ற பானம் என்று அந்த கவிதையை எழுதி முடித்தாயே, எழுதிய வாயை உடைய காளமேக புலவரின் உடலானது செந்தழலில் வேகுகிற, விண்வரை செல்லுகின்ற செந்நிறத்திலே இருக்கக்கூடிய நெருப்பிலே வேகுதே காளமேக புலவனின் உடல், ஐயையோ என்று இளஞ்சூரியர் இந்த 2 வரிகளை பாடி முடிக்கிறார். நன்றி.